அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நகரும் தொப்பி அப்படிங்கிற ஒரு புது கதையை பார்க்க போகிறோம். என்னடா பூனை மாதிரி இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம அந்த பூனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் நானும் உங்களுக்கு பூனை மாதிரி தெரிகிறேன். மியாவ் மியாவ். ஒரு ஊரில் ரீகன், ரெனிட்டா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாமா. அவங்க வீட்டில் முர்சோ அப்படிங்கிற ஒரு பூனைக்குட்டி இருந்ததாமா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாமா, ரொம்ப குறும்புக்கார குழந்தைகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா வெளியே போன சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்களோட பீரோ மேலே ஒரு தொப்பி இருந்திருக்கு. அதை பார்த்த முர்சோவ் என்ன பண்ணியிருக்கு, என்னமோ ஒன்று ஒரு வித்தியாசமான ஒன்றா இருக்குதே அப்படின்னு முர்சோவ் அப்படிங்கிற பூனைக்குட்டி என்ன பண்ணிச்சாமா, அந்த தொப்பியை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, முயற்சி செஞ்சுருக்கு. முயற்சி செஞ்சப்ப எதிர்பாராத விதமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட கால் நகம் பட்டு அந்த தொப்பி கரெக்டாக அந்த பூனையோட தலை மேலே விழுந்துருச்சாமா. இப்போ அந்த தொப்பிக்குள்ளே யார் இருக்கிறா, நம்மளோட முர்சோவ் இருக்குது. முர்சோவ் இருக்கிறது இந்த 2 குழந்தைகளுக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ திடீர்னு இவங்க என்னடா ஒரு உருவம் அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து எந்திரிச்சு நின்றுட்டாங்களாமா. சோஃபா மேலே ஏறி நின்றுட்டு, ஐயோ இது என்னடா இந்த தொப்பி நகர்ந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சாமா. இவங்க அங்கே இருக்கிற கம்பு, தடி, குச்சியெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த தொப்பி மேலே போட பார்த்துருக்காங்க. இப்போ அந்த கேப் என்ன ஆகும்னா, அங்கிட்டும் இங்கிட்டும் நகரும்போது என்ன ஆகும், நகர்ந்து 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 போகுது. ஆனால் இந்த 2 குழந்தைகளுக்கு என்ன தெரியல, உள்ளுக்குள்ளே பூனைக்குட்டி இருக்கிறது தெரியவே இல்லை. அவங்க தான் முர்சோவை பார்க்கவே இல்லை இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி அடிக்க பார்த்துருக்காங்க. அது தாவறதை பார்த்து பயந்து பயந்து குதிச்சு குதிச்சு ஓடி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இது மேலே உருளைக்கிழங்கு எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளும் கதவை பூட்டிட்டு ஓடி போய் சமையலறையில் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடி 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 அடின்னு அந்த அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அது படாது, அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி விழுந்திருக்கு. லாஸ்ட்டாக ஒரு குட்டி உருளைக்கிழங்கு என்ன ஆச்சு, கரெக்டாக அந்த தொப்பி மேலே டப்புன்னு போய் பட்டுருச்சு. மியாவ் அப்படின்னு கத்திட்டு நம்ம முர்சோ என்ன ஆச்சு, துள்ளி குதிச்சிருக்கு. அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது நகர்ற தொப்பி கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது யார், நம்ம முர்சோ பூனைக்குட்டி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் அந்த நகர்ற தொப்பி பற்றின ஒரு குட்டி கதை.